Friends, welcome back to Sabaya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பிச்சு போட்ட சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் எலும்பு இல்லாமல் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன், பெப்பர் கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு. இப்போது இந்த சிக்கனில் கொஞ்சமாக உப்பு, சில்லி பவுட்ரு, 65 மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. இதை ஃபுல் குக் பண்ண தேவையில்லை, ஆஃப் ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா இதை நம்ம மறுபடியும் குக் பண்ண போகிறனால நீங்கள் ஆஃப் குக் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், 2 சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போது இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, குட்டி குட்டி பீஸாக. இப்போது ஆறின பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் அதே ஆயிலில் இப்போது நம்ம செய்ய போகிறோம். இப்போது இது நல்லா ஹீட் ஆனதும் ஆனியன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட், அதாவது ஆனியனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரை மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பெப்பர் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு, காரம், அந்த பெப்பரோட இது டேஸ்ட் இருக்கும். இப்போது நான் பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் நிறையா சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெப்பர் உடம்புக்கு நல்லதும் கூட, ஸோ அதனால் நிறையா சேர்த்துக்கோங்க. சில்லி பவுட்ரு கம்மி பண்ணிவிட்டு. இப்போது இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.